பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற போராட்டங்களின் நிமித்தம், பிரச்சனைகளின் நிமித்தம் ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்டு போனது போல காணப்படலாம். உங்களுடைய சூழ்நிலையெல்லாம் தோல்வி என்று சொல்லுகிற அந்த தோற்றுப்போன மனதோடு கூட காணப்படலாம். எல்லா பிரயாசத்திலும் ஒரு மாற்றம், முன்னேற்றம் இல்லாத நிலை காணப்படலாம். உங்களை சுற்றி சுற்றி அநேக பிரச்சனைகள் தேடி தேடி கூட வந்து போராட்டத்துக்குள் கொண்டு போகலாம். உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இந்த காலைவெளியிலும் கூட ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அல்லேலூயா. நம் தலையை உயர்த்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய விசுவாச வார்த்தையை சற்று கவனிக்க வேண்டும். தாவீது வாழ்க்கையிலே சுற்றி 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 நெருக்கங்கள், சத்துருக்கள், விரோதிகள், அவருக்கு விரோதமான செயல்பாடுகள், அவரை கொல்லும்படியான கூட்டங்கள், இப்படி பல விதத்திலே அவருடைய வாழ்க்கையை நாசப்படுத்த அநேக சூழ்நிலைகள் காணப்படும் பொழுதும் தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே. இந்த காலைவேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆனாலும் கர்த்தாவே என்று சொல்லி நீங்கள் விசுவாசமாய் பேச வேண்டும். நேற்று இரவரைக்கு இருந்த சூழ்நிலைக்கு மத்தியிலும் எல்லா தடைகள், எதிர்ப்புகள், இத்தனை வருஷம் பட்ட பிரயாசத்துக்கு எல்லாம் ஒரு கேள்விக்குறிகள், இனி ஒன்றும் முடியாது, ஒன்றும் செயல்பட முடியாது என்றெல்லாம் நீங்களே யோசித்து அல்லது மற்றவர்கள் சொல்லி என்னென்ன காரியங்களை முயற்சி எடுத்து அதெல்லாம் தோற்று போனது போல எல்லா காரியத்திலும் ஒரு வெறுமையை, விரக்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இப்பொழுதிலிருந்து சொல்ல ஆரம்பிங்க, ஆனாலும் கர்த்தாவே. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கேடகமாய் காணப்படுகிறார். யுத்தங்கள் மத்தியிலே கேடகம் என்ற ஒரு ஆயுதம் மிகவும் பாதுகாப்பு உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட சத்துரு கொண்டு வருகிற நிறைய யுத்தங்களுக்கு நடுவில் கர்த்தர் நமக்கு கேடகமாய் பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த கேடகத்தின் மேல், அதாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருக்கே மகிமை செலுத்த வேண்டும். அந்த தேவனுக்கு எப்பொழுதுமே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவர் நாமத்துக்கு மகிமையாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது பாருங்கள், அவர் தலையை உயர்த்துவார் என்று விசுவாச அறிக்கை. எந்த சூழ்நிலையும் பார்க்காமல், யாரையும் பார்க்காமல் அவர் தலையை உயர்த்துவேன் என்று வாக்குத்தத்தத்தோடு நம்மை சந்திக்கிறார். ஆகவே இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படிக்கு, அவரை நம்பும்படிக்கு இப்பொழுது ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் கேடகமும் மகிமையும் எங்கள் தலையை உயர்த்துகிறோமா இந்த காலை வேளையில் வெளிப்பட்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். சுற்றி சுற்றி பிரச்சனைகளையே பார்த்து, போராட்டத்தையே பார்த்து, வியாதிகளையே பார்த்து, பலவீனத்தையே பார்த்து, கண்ணீரையே பார்த்து, துக்கத்தையே பார்த்து, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எங்கும் வெறுமை, எங்கும் விரக்தி, எங்கும் வனாந்திரம், எந்த பக்கம் திரும்பினாலும் தோல்வி. ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நடுவிலும் நீர் தாமே வெளிப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, ஆனாலும் கர்த்தாவே என்று சொல்லி ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் வார்த்தையை மாற்றும், உள்ளங்களை மாற்றும், விசுவாச அறிக்கை இடட்டும். நம்பிக்கையாயிருக்கிற அந்த கேடகம், பாதுகாப்பான கேடகத்துக்கு மத்தியில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அந்த கேடகமாய் எங்களை நீர் மறைத்து கொள்ளுகிறீர். இப்பொழுது பயம், குழப்பம், திகில், பிசாசின் திட்டங்கள், மாந்திரீக செய்வினை வல்லமைகள், அந்தகாரத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், ஒவ்வொரு இரவும் போர் செய்கிற ஆவிகள், வேலை ஸ்தலத்தில், டிபார்ட்மெண்ட்டில், வீட்டுகளுக்கு மத்தியில்
குழப்பம் பண்ணி போராட்டம் பண்ணி சமாதானத்தை கெடுக்கிற சத்துருக்கள், பொறாமை, எரிச்சல்கள் எல்லாத்தையும் நிர்மூலமாக்குற வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கு மகிமை செலுத்தவும் நீர் எங்கள் தலையை இந்த நாளிலிருந்து உயர்த்தப் போகிற என்ற விசுவாச அறிக்கையும் தொடர்ந்து செய்யப்பட உதவி செய்யும். சிலுவையிலே சாத்தான் தலையை நசுக்கி மேன்மையாக வெற்றி சிறந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள் இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஆனாலும் கர்த்தாவே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார், அவரையே மகிமைப்படுத்துவோம். ஆமேன். God bless you.